ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது லாஸ்ட்டு டாஸ்க் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி டீம் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து தோத்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் கனி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஒரு சரியை செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்களாக போயிட்டுருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இப்போது வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம அமித் டீம் வின் பண்ணியிருப்பாங்க, ரெண்டாவது விஜய் பார்வதி வின் பண்ணியிருப்பாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பு. சரிங்களா, செம்ம டஃப்ன்ட்டார். இப்போ வந்துட்டு அதுக்கு டைமிங் அவர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 46 நிமிஷம். சரிங்களா, ஆனால் அவங்க எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சட்டு போட்டுன்னு முடிச்சிருவாங்க லைவ். அவங்க எவ்வளோ டைமிங் போச்சுன்னு யாருக்கு தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு முடித்தது யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் டீம் தான் முடித்தாங்க. கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு முடித்தது வந்துட்டு இருங்க ஒரே நிமிஷம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அமித் டீம் முடித்தாங்க, ரெண்டாவது வந்து விக்ரம் டீமு, மூணாவது வந்து பார்வதி டீமு. ஆனால் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா விக்ரம் டீமு. ஏன்னா அமித் டீம் ஃபஸ்ட்டு போனதுனால கொஞ்சம் 2 நிமிஷம் முன்னாடி வந்து முடிச்சிட்டாங்க. பட் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 8 செகண்ட்ஸு. இதில் என்ன மேட்ருனா, அந்த 8 செகண்ட்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு விஜய் பார்வதி கண்ணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை நம்ம போயிடலாம் அப்படின்னு. இவங்க வேணும்னே நிற்க வச்சுருக்காங்க. இவங்க வேணும்னே நிற்க சொன்னாங்களா, இல்லை முன்னாடி இவங்களும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால் வந்துட்டு இல்லை அதுலேருந்து கொஞ்சம் இது டைமிங் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் இது எப்படி ஆகிடுச்சுன்னா அந்த 8 செகண்ட்ஸில் வந்து தோத்துட்டாங்க. இப்போ பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக விஜய் பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை வந்து கம்யூனிட்டி சொல்கிறாங்க. நான் சொன்ன டைமே இவங்க போயிருந்தாங்கன்னா நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வெறும் 8 செகண்ட்ஸு முன்னாடி போயிருந்தால் கூட வந்துட்டு நம்ம ஒரு 10 அதுக்கு முன்னாடி போயிருக்கலாமே, அவங்க டைமுக்கு முன்னாடி நம்ம வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, செகண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே சொல்லி ஃபீல் பண்ணும்போது கம்மூர் என்ன சொல்லிடுறாரு, நீ இல்லை நீ மனசில் பட்டா நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே, ஏன் விடுறா, இதெல்லாம் விடாத, இல்லை அவங்கள கூப்பிட்டு பேசிடலான்றாரு. கனியை கூப்பிட்டு பேசலான்னு. ஆஹா, கனியை கூப்பிட்டு பேசினா பிரச்சனை ஆகிடுமே, ஏன்னா அக்கா உங்கள் பேச்செல்லாம் சும்மா கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க சூப்பராக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 2 நாள் கேம் இருக்குது, இப்போயே நம்ம உரண்டு பிடிச்சிட்டு ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும், அதனால் வெயிட் பண்ணு, அவசரப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சபரி வராரு, வினோத்தை பற்றி சொல்லி. ஏன்னா வினோத் வந்து சபரிக்கிட்ட பயங்கரமாக உரண்டு இழுத்துட்டே இருந்தார். வேறு வழி கிடையாது கேமு. அதே மாதிரி அமித்தும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கார். ஏன்னா நான் இந்த கேமில் எப்படியா ஜெயிச்சாகணும் அப்படின்றாரு. ஏன் நாங்களாம் தோக்கணுமா வந்திருக்கோம் அப்படின்னு எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஆசை என்னென்னா இதில் ஜெயிச்சா ஒருத்தருக்கு அவங்களுடைய ஃபேமிலி அங்கே தங்குவாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஆசை, சப்போஸ் வின் பண்ணிட்டா நம்ம குழந்தைய வந்து எப்படியாவது பேசி இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து தங்க வைக்கலாம், அவர் கூட இருக்க வைக்கலாம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் என்ன நடக்க போதே தெரியல. 3 பேரும் இப்போ வந்து 2 பாயிண்ட் இருக்காங்க. அதேமாதிரி கூப்பிட்றாங்க, கனி வரவே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க, ஒரு ஃபீலிங் எதுவுமே இல்லை. இவங்க 2 பேரும் தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஆதரியும் கனியும் நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள்? கனி உண்மையிலேயே வந்து அந்த வேலையை பண்ணியிருப்பாங்களா? அதேமாதிரி இல்லை இந்த செகண்ட்ஸில் வந்து இவ்வளோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு, அப்போ பிக் பாஸ் தான் ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.